வணக்கம் அனைவருக்கும். அலைன்க்கு வரவேற்கிறோம். இன்று நம் கிலோவாட் மென்பொருளை ஆராய்வதுடன் நம் டெஸ்க்டாப் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்து திறமையாக பயன்படுத்துவது என்பதையும் பார்க்கப் போகிறோம். முதலில் டெஸ்க்டாப் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்வதிலிருந்து தொடங்கலாம். அதை செய்ய இந்த படிகளை பின்பற்றவும். நமது இணையதளமான அலைன்புக்ஸ்.க்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் ஃபீச்சர்ஸ், மாடியூல்ஸ், ரிசோர்சஸ், கம்யூனிட்டி, பிரைசிங் மற்றும் இண்டஸ்ட்ரி போன்ற மெனு விருப்பங்களை காணலாம். கிளிக் செய்யவும். சப்போர்ட் பகுதியில் டவுன்லோட் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அங்கிருந்து பதிவிறக்கம் செய்யக்கூடியவை மற்றும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் காணலாம். பதிவிறக்கம் முடிந்ததும் டெஸ்க்டாப் பயன்பாட்டை நிறுவலாம். நிறுவப்பட்ட பிறகு குறுக்கு விசைகளை உருவாக்கி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தனிப்பயனாக்கலாம். இப்போது டெஸ்க்டாப் பயன்பாட்டில் தீம் தனிப்பயனாக்கத்திற்கு செல்லலாம். அதை எப்படி செய்யலாம் என்பதை கீழே காணலாம். அட்மின் பிரிவிற்கு செல்லவும். அட்மின் பகுதியில் விண்டோ விருப்பத்தை கிளிக் செய்யவும். இங்கிருந்து எழுத்துரு தேர்வு, தீம் தேர்வு, பின்னணி விருப்பங்கள், காம்போ காட்சி, தேதி மற்றும் நேர அமைப்புகள், பல பாடலோன் பார்வை மற்றும் மாதிரி உரை முன்னோட்டம் ஆகியவற்றை மாற்றலாம். உங்கள் தரவு கிரிட்கள் எப்படி தோன்ற வேண்டும் என்பதையும் தனிப்பயனாக்கலாம். இந்த அனைத்து விருப்பங்களும் டெஸ்க்டாப் பயன்பாட்டிலேயே கிடைக்கின்றன. இப்போது வெவ்வேறு டாஷ்போர்டுகளை பார்க்கலாம். டெஸ்க்டாப் பயன்பாட்டில் முக்கிய டாஷ்போர்டு, பெறவேண்டிய தொகை டாஷ்போர்டு, சட்டபூர்வமான ஜிஎஸ்டிஆர் டாஷ்போர்டு, வாடிக்கையாளர் டாஷ்போர்டு, விற்பனையாளர் டாஷ்போர்டு மற்றும் டைனமிக் டாஷ்போர்டு போன்ற பல்வேறு டாஷ்போர்டுகளை காணலாம். ஒவ்வொன்றையும் சுருக்கமாக பார்ப்போம். முதலில் முக்கிய டாஷ்போர்டுடன் தொடங்கலாம். இங்கு நீங்கள் விற்பனை தரவு, வாங்கும் பதிவுகள், பணம் இருப்பு, சரக்கு மதிப்புகள், கடந்த 6 மாதங்களின் விற்பனை மற்றும் வசூல்கள், அனுமதி தேவைப்படும் பின்தொடர்பு வவுச்சர்களில் உள்ள வாடிக்கையாளர்கள் மற்றும் வணிக பணப்புழக்கத்தை பார்க்கலாம். அடுத்ததாக பெறவேண்டிய தொகை டாஷ்போர்டு உள்ளது. இதில் இன்னும் பெறப்படாத அனைத்து நிலுவைப் பில்களின் பட்டியலையும் காணலாம். இப்போது ஜிஎஸ்டிஆர் டாஷ்போர்டுக்கு செல்லலாம். இங்கு குறிப்பிட்ட மாதத்திற்கான ஜிஎஸ்டிஆர் ரிட்டன்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா, எக்ஸ்பிரஸ் ஜிஎஸ்டிஆர் விவரங்கள் மற்றும் ஜிஎஸ்டிஆர் ஒன்று தரவை எவ்வாறு பதிவேற்றுவது என்பதையும் பார்க்கலாம். இந்த பகுதி எங்கள் ஜிஎஸ்டிஆர் தொகுதியில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து வாடிக்கையாளர் டாஷ்போர்டை பார்க்கலாம். இங்கு கடந்த 6 மாதங்களில் நடந்த விற்பனை மற்றும் வசூல்கள், முக்கிய செயல்திறன் புள்ளி விவரங்கள், ஆரம்ப மற்றும் முடிவு இருப்புகள் மற்றும் பின் செய்யப்பட்ட தொகை மற்றும் பெற்ற தொகை ஆகியவற்றின் சுருக்கத்தையும் காணலாம். இப்போது டைனமிக் டாஷ்போர்டை பற்றி பேசலாம். இந்த டாஷ்போர்டு எங்கள் கிலோவாட் பதிப்பை போலவே செயல்படுகிறது. நீங்கள் விற்பனை, வாங்கும் விவரங்கள், பெற வேண்டிய, செலுத்த வேண்டிய தொகைகள், ரொக்கம், வங்கி கணக்கு இருப்புகள், 30 நாட்களில் விற்கப்பட்ட 6 பொருட்கள், விற்கப்பட்ட 6 பொருள் குழுக்கள், லாபம் தரும் பொருட்கள், 6 மாதங்களில் நேரடி, செயல்பாட்டு செலவுகள், மொத்த ரொக்க ஓட்டம் கண்காணிக்கலாம். நீங்கள் ஆடிட் விவரங்கள், சட்டப்படி செலுத்த வேண்டிய தொகைகள், பெற வேண்டிய தொகைகள், வங்கி அனுமதிகளையும் அணுகலாம். உதாரணமாக, பயனர்கள் உருவாக்கிய வவுச்சர்கள் அனுமதி தேவை. இப்போது நாம் ஒத்திசைவு பகுதியைச் செல்லலாம். இணைய இணைப்பு இல்லாத போது முதலில் கிலோவாட்டிலிருந்து உங்கள் டெஸ்க்டாப் செயலியில் தரவை ஒத்திசைத்து ஆஃப்லைன் முறையில் வேலை செய்யலாம். பின்னர் இணையம் கிடைக்கும் போது எல்லா தரவையும் கிலோவாட்டுக்கு ஒத்திசைக்கலாம். இதனால் உங்கள் தரவு எப்போதும் பாதுகாப்பாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது நிர்வாக விருப்பங்களை ஆராய்வோம். நிர்வாகத்தில் நீங்கள் நிறுவனங்களை தேர்வு செய்யலாம் அல்லது மாற்றலாம், நிதி காலங்களை மாற்றலாம், கடவுச்சொல்லை புதுப்பிக்கலாம், அப்டேட் ஸ்ட்ரக்சர் கருவிகளை பயன்படுத்தலாம், காப்பு பிரதி இணைக்கலாம், தரவு ஒத்திசைவை மீட்டமைக்கலாம், தரவை பார்க்கலாம் மற்றும் விண்டோ பிரிவில் UI அமைப்புகளை மாற்றலாம். உதாரணமாக தீம்,
சந்தா தகவல் மற்றும் சாளரங்களையும் மூடுவது. அடுத்ததாக விற்பனை தொகுதி பற்றி பார்க்கலாம். இங்குள்ள விற்பனை அம்சங்களும் எங்கள் கிரவுட் பதிப்பில் ஒரே மாதிரியாகவே உள்ளன. இதில் விலைப்பட்டியல் உருவாக்கம், வாடிக்கையாளர் மேலாண்மை அடங்கும். அதற்குப் பிறகு வாங்கும் நிதி தொகுதி, பர்ச்சேஸ் அண்ட் ஃபைனான்ஸ் மாட்யூல். நிதி பிரிவில் நீங்கள் செலவு விலை, வங்கி பரிவர்த்தனைகளை, நிதி பதிவுகளை முடியும். இப்போது சரக்கு கையிருப்பு பகுதியை நோக்கிச் செல்லலாம். கையிருப்பு பகுதியில் நீங்கள் பொருள் மாஸ்டர் பிக் மற்றும் பேக், தனிப்பொருள் விலை புதுப்பிப்பு, பந்து சரிசெய்தல், பொருள் வெளியீடு, உடைமையான பந்து பதிவேடு மற்றும் கிளை இடையிலான மாற்றங்கள், இதில் வெளியீட்டு கோரிக்கைகள், ரசீது, செயல்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் தேவைக்கான கோரிக்கை ஆகியவை அடங்கும். மேலும் வேலை ஒப்படைப்பு, ஜாப் ஒர்க், வெளியேறும் மற்றும் உள்ளே வரும் பொருட்கள் மற்றும் சேவை வேலை அட்டைகள், சர்வீஸ் ஜாப் கார்ட்ஸ் போன்ற விருப்பங்களும் கிடைக்கும். இவை அனைத்தும் எங்கள் கையிருப்பு தொகுதியின் ஒரு பகுதியாகும். இப்போது பை அண்ட் ஆஃப் சேல் பாஸ் தொகுதியை நோக்கிச் செல்லலாம். இங்கே நீங்கள் விலைப்பட்டியல் உருவாக்கலாம், வாடிக்கையாளர் விவரங்களை சேர்க்கலாம், கூப்பங்கள் உருவாக்கலாம், வாடிக்கையாளர் கார்டுகளை உருவாக்கலாம் மற்றும் விளம்பர நடவடிக்கைகளை நடத்தலாம். இவை அனைத்தும் பாஸ் மாஸ்டர் பகுதியில் கிடைக்கும். இப்போது உற்பத்தி தொகுதியை பார்ப்போம். இங்கே உற்பத்தி ஓட்டத்தில் இருந்து வெளியீட்டு கோரிக்கைகளை எழுப்பலாம், பொருள் வெளியீடு ரசீதை கண்காணிக்கலாம், ICN பொருள் குறியீட்டு எண்கள் முந்திரி உற்பத்தி ஓட்டங்களை நிர்வகிக்கலாம். இப்போது CRM தொகுதியை நோக்கிச் செல்கிறோம். இங்கே நீங்கள் செயல்பாடுகளை நிர்வகிக்கலாம், தொடர்புகளை கண்காணிக்கலாம், வாடிக்கையாளர் பராமரிப்பு தொடர்புகளை கையாளலாம். அடுத்து எங்களிடம் சொத்து தொகுதி உள்ளது. இந்த பகுதியில் இருந்து உங்கள் வணிக சொத்துக்களை நேரடியாக நிர்வகிக்கலாம், வாங்கும் மற்றும் மதிப்பிழப்பு கண்காணிப்பும் உட்பட. இப்போது பணியாளர் தொகுதியை பார்ப்போம். பணியாளர் மாஸ்டரில் நீங்கள் பணியாளர் விவரங்களை உள்ளிடலாம், வருகையை கண்காணிக்கலாம், ஊதிய பட்டியலை பராமரிக்கலாம் மற்றும் சம்பளச் சீட்டுகளை அனுப்பலாம். இப்போது அறிக்கைகள் பகுதிக்கு செல்லலாம். கிலவுட் பதிப்பில் அறிக்கைகள் உரையாடல் பெட்டி மூலம் அணுகப்படுகின்றன. டெஸ்க்டாப் பயன்பாட்டில் அவை நேரடியாக பட்டியலிடப்பட்டுள்ளன. ட்ரையல் பேலன்ஸ், வாடிக்கையாளர், வெண்டர், ஸ்டாக், வருமான அறிக்கைகள் மற்றும் விற்பனை அறிக்கைகள். நீங்கள் விற்பனை விலைப்பட்டியல் பதிவை பார்க்கலாம். வலது கிளிக் செய்து எக்ஸெல் அல்லது PDF ஆகஸ்ட் ஏற்றுமதி செய்யலாம். தனிப்பயன் தலைப்புகளையும் பயன்படுத்தலாம். தனிப்பயன் அறிக்கைகள், நாடு சார்ந்த அறிக்கைகள், CRM அறிக்கைகள், லீட் பதிவு, லீட் பகுப்பாய்வு, நேர்காணல் பதிவு, கையிருப்பு அறிக்கைகள், ஸ்டாக் லெட்ஜர், ஸ்டாக் ட்ரையல், ஸ்டாக் மதிப்பீடு உள்ளன. பணியாளர் அறிக்கைகள், வருகை விடுப்பு, சம்பள பட்டியல், நேர பட்டியல், செலவு கோரிக்கைகள் மற்றும் ESIF ஆகியவற்றை உள்ளடக்கியவை. சுருக்கமாக, எங்கள் டெஸ்க்டாப் பயன்பாடு எங்கள் கிடவுட் மென்பொருளின் செயல்பாடுகளை பிரதிபலிக்கிறது. ஆஃப்லைன் திறன் மற்றும் விசைப்பலகை நட்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது பயன்படுத்த எளிதானது, செயல்திறன் மிகுந்தது மற்றும் அவசர நிலைகளுக்கு சிறந்தது. எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. அலைன் புக்ஸ் டெஸ்க்டாப் பயன்பாட்டை வீடியோ உதவும்.